வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். சிபிசிஐடி நயினாருக்கு அந்த 4 கோடி ரூபாய் சம்மந்தப்பட்டதில் ஹவாலா பணம் கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படின்னு ஹவாலா ஏஜென்டரையும் பிடிச்சிருக்காங்க. அதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கலாம் தலைவர்கள் பேரையும் சொல்லியிருக்காங்க. பொருளாளர் எஸ்ஆர் சேகர், அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம், கோவர்தன் ஒரு பொறுப்பாளர் அப்படின்லாம் சொல்லி போட்டிருக்காங்க. என்ன சார், நயினாரா தலைவர் ஆனாலும் அவர் அந்த செருப்பை கொடுத்தா அவரை பிடிச்சதெல்லாம் போயிருந்தீங்க, பட் வேறு ஏதோ வந்து இந்த மாதிரி தெரியுது. இல்லை, அதாவது செருப்பை கொண்டு போய் யார் கொடுத்தாரு? அண்ணாமலைக்கு கொடுத்தார். எந்த தலைவனுமே அந்த மாதிரி செருப்பை கொண்டு போய் கொடுத்துருப்போம். செருப்பை கையில் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் செருப்பு எடுத்து கொண்டு போய் அண்ணாமலை ஷாக் ஆயிடுவாள்ச்சுன்னா செருப்பு தூக்கிட்டு வராருன்னு. அதுக்கப்புறம் இதை போடுங்க சரியாயிருன்னொன்னே அதை அந்த இப்போ நீங்கள் இந்த பதார்த்த ஜோதிடர்லாம் காணாமல் பார்த்தீங்களா? அது அண்ணாமலை இருக்கும்போது ஒரு பெரிய கூட்டமே இருந்தாங்க, பெரிய ஜோசிகாரனா சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் காணாம். அவங்க சொன்ன கொடுத்த ஐடியா தான் அது. இங்கேயும் ஐடியா கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே கூப்பிட்டு கேட்கும்போது நீங்கள் செருப்பு கொடுங்கன்றது. இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் இது இந்த படத்தில் சொன்னேன், இது மணிரத்னம் படத்தில் சாமியாராக கவுண்டமணி இருப்பான். ஒருத்தனை கூப்பிடுவாப்புல, இங்கே பாரு, ஒருத்தவனை தேடி வருவான், காசு கொடுப்பான், தலை தெறிக்க ஓடணும், 10,000 ரூபா கொடுப்பான், வாங்கவே கூடாது. உன்னை துரத்தி கெஞ்சுவான், கூத்தாடும், உன்னை கொலை பண்ண பார்ப்பான், வாங்கன்னு சொல்லிட்டு கடைசியாக அவனை அழுக விட்டு 10,000 ரூபா வாங்கிட்டு நேராக ஏன்ட்ட வரணும், வந்து என்கிட்ட கொடுத்துடணும், உனக்கு கமிஷன் தந்துடுவேன்னுவான். அதே மாதிரி இன்னொருத்தர் வருவான், இப்போ பீடை தீரணும்னா ஒருத்தன் கையை காட்டுறேன், அவன் வாங்க மாட்டான், தொடவே மாட்டான் காசை, அவன்கிட்ட 10,000 ரூபாய் கொடுத்துட்டேன்னா உனக்கு பிடிச்ச பீடையெல்லாம் ஒழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அனுப்பிவிட்டு 2 பேரும் விரட்டுவான். டே வாங்கிக்கடான்னு துரத்தி அவனை அடித்து மிதித்து கடைசியில் அடி வாங்கி தாங்க முடியாமல் 10,000 ரூபா வாங்கிடுவான். இது யார் வேலைன்னா கவுண்டமணி வேலை. 2 பேருக்கும் தெரியாது, நம்ம 2 பேரும் தோத்துட்டோம். அந்த மாதிரி 2 பேர்ட்டு கடைசியில் இந்த 10,000 ரூபா காசும் போயிடும், சாமியாருக்கு வந்துடும். இதே மாதிரி என்ன பண்ண பதார்த்த ஜோதிடர் என்ன பண்ணியிருக்காங்க, 2 செருப்பை கொண்டு போய் கொடுங்க அண்ணாமலைக்கு, உங்களை பிடிச்சி தர்த்திரியம் பூரா அவரை பிடிச்சிக்கிறோம், அதோடு அவர் ஒளிஞ்சு போயிறாரு, பதவி இல்லை, அதோட அண்ணாமலை காலி அப்படின்ட்டு. அப்போ செருப்பை கொடுத்தோடனே பதார்த்த ஜோதிடருக்கு அண்ணாமலை ஃபோன் பண்ணுறப்ப, என்னங்க பதவி ஏற்றோன்னே எனக்கு ஒன்று செருப்பை தூக்கிட்டு வந்துட்டார், நான் பயந்துட்டேன், என்ன ஏதோ அசிங்க என்ன அது அப்படின்னு பார்த்தா, இல்லை நல்லதுக்கு தான் கொடுத்தேன்னு சொல்லி செருப்பை கொடுக்குறேன். ஐயோ, செருப்பை நீங்கள் கை தொட்டு வாங்கியிருக்கக்கூடாது, சரிங்கண்ணா போடுங்கண்ணா நான் போட்டுக்கிறேன்னான்னு போட்டிருந்தீங்கன்னா கூட பாதச்சனி பாதத்தோடு போயிருக்கோம், நீங்கள் கையில் வாங்கி போட்டீங்க. ஸோ இது வந்து மேலே ஏறிடும், அது வந்து பாதத்திலே இருக்கும் அப்படின்னோன்னா, அப்போ என்ன பண்ணுறதுன்னா, நீங்கள் வந்து வேறு ஒரு மந்திரம் சொல்கிறேன், காசை வெட்டி போடுங்க, அதோடு இது பழிக்காமல் போயிடும். காசை வெட்டி போட்டு எலுமிச்சம்பழத்தை குங்கும தடவி ஏதோ சொல்லியிருக்காப்புல, பரிகார பூஜை பண்ணுங்க, இந்த கோயில் இருக்கு அங்கே. அண்ணாமலை டாப்புன்னு அந்த கோயிலுக்கு போயிட்டாப்புல. ஏற்கனவே கோயிலாக போயிட்டு இருந்தாங்க, அவருக்கா ஸ்டேட்டாக வேறு போனார். போய் நீங்கள் மந்திரிச்சு போட்டுருங்க, காலடி மண் எடுத்து மாதிரி என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அங்கெல்லாம் போய் வச்ச உடனே டோட்டலாக அந்த எஃபெக்ட் அண்ணாமலையை தாக்கலை. இது ஒரு கையை கட்டுறதுக்கு 50, கையை அவுத்தோட 55 கவுண்ட் பண்ணி அதே மாதிரி தான் வாங்கியிருக்கேன் அந்த ஜோசியை. 2 பேர்ட்டே வாங்கியிருக்காங்க. அந்த பதார்த்த ஜோசியை வாங்கினோடனே இப்போ வந்து கையை கழட்டி விட்டாங்க. இப்போ செருப்பு கொடுத்த பாவம் வந்து இப்போ அண்ணாமலை சுற்றலை, கண்ணாமலை பல கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணி அதை அடிச்சு விட்டாப்புல. அது இப்போ ரிவர்ஸ் போய் யார் செருப்பு கொடுத்து சூனியம் வச்சாங்களோ அவங்களுக்கே போகிற மாதிரி இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நயினாருக்கே வருது, போலீஸ் நயினாரை தேடுது. என்னன்னு பார்த்தா அவாலாவா. எந்த கட்சி தலைவனுக்கும் இப்படி ஒரு பேர் வந்தது. அன்புமணியார் இருந்திருக்காரு, ராமதாஸ் ஐயா இருந்திருக்காரு, திருமாவளவன் இருந்திருக்காரு, கலைஞர் இருந்திருக்காரு, கிருஷ்ணசாமி இருந்திருக்காரு, ஜான்பாண்டி இருந்திருக்காரு. கடைசியில் தப்பி ஓடினா பாருங்க, ஒரு கொள்ளைக்காரன் வந்து பேங்க் அடிச்சுட்டு தேவநாதன் கூட இதை பண்ணதில்லை. எதை ஹவாலாவில் போய் மாட்டினது கிடையாது. அவ்வளோ பெரிய ஆகப்பெரும் டுபாக்கு ஒரு தேவநாதன் கூட ஹவாலா வழக்கில் மாட்டலை. கடைசியில் கொண்டு போய் எங்கே பண்ணி விட்டாங்க, சிட் பண்ணில் தான் பாருங்க, பல பேரை ஏமாற்றி கொண்டு போய் என்ன பண்ணி விட்டாங்க. இவனை யாரை நம்ம நயினாருக்கு அந்த சமயத்தில் கட்சி கொடுத்த பணம் அந்த பணத்தை கொண்டு போய் நயினாரை கொண்டு போய் ஹவாலா வழக்கில் சிக்க வச்சுட்டாங்க. அப்பாவி ஆஃபீஸில் ஒரு துண்டை உதறி, காவி துண்டை அதை அப்படியே விரித்து ஓரத்திலே படுத்து எந்திரிச்சு போகிறவர் தான் யார்? கேசவநாயன். ஹவாலா அளவுக்கு அது வடிவேல் சொல்லுவாங்கல்ல, சிபிஐ அளவுக்கு நான் ஒர்க்கு கிடையாதுங்க, விட்டுருங்க அப்படின்ற ரேஞ்சு தான் யார்? கேசவநாயகம் மத்திய அரசில் பாஜக ஆட்சியில் இருக்குன்றதுக்காக அவர் தில்லை அரைஞ்சிட்டு இருந்தார். ஸ்டேட் போலீஸ் அசால்ட்டாக கொண்டு போய் ஹவாலா வழக்கில் சிபிசிஐடி
காவி துண்டை விரித்து ஓரத்தில் படுத்திருந்த ஒரு சன்னியாசி கல்யாணம் அதை சாப்பிட்டு பெண்களை பார்த்தா கூட எதுவுமே ஒரு இது பண்ணுற ஒரு ஆள். அவங்க டெய்ஸி சொன்ன மாதிரியான விஷயம். அதே மாதிரி எஸ்ஆர் சேகர்லாம் நம்ம நண்பர் தான். எஸ்ஆர் சேகர் எனக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். நம்ம எங்கள் ஊருக்காரர் தான், மதுரைக்காரர். நம்ம எனக்கு நண்பர், பர்சனல் நண்பர், கட்சி பாகுபாடு வேறு. அவரெல்லாம் அப்பாவி. அவரெல்லாம் வந்து இந்த மாதிரி அவாலா குற்றச்சாட்டுலலாம் ஈடுபட மாட்டார். அவாலா அவர் பொருளாளருங்கிறதுனால அவருக்கு தெரியாம போயிருக்காதுன்னு அவரையும் சிக்க வச்சாங்க. அவர் நினச்சிருப்பார் 30 வருஷமாக அந்த கட்சியில் இருந்ததுக்கு கரியாக கொண்டு கோர்த்து விட்டீங்கடா அவாலா வழக்கில். அவாலாலாம் நான் பண்ணியிருந்தா எத்தனையோ கோடி நான் சம்பாதிச்சிருந்துருப்பேன். பொருளாளராக இருந்தே நான் பொருளை கண்ணில் பார்த்ததில்லை, என் கையில் எவனும் காசு கொடுத்ததில்ல, அக்கௌண்ட்டில் 5 பைசா கிடையாது. நீங்களாம் 10 கோடி அவன்கிட்ட வாங்குறீங்க, கல் உடைக்கிறவன்ட்ட மிரட்டி 5 கோடி வாங்குறீங்க, ஆற்றுல மண்ணு திருடுறவன்ட்ட காசு வாங்குறீங்க, எனக்கு ஒரு காசு தர மாட்டேறீங்க, கட்சிக்கு அல்லாலையும் வரமாட்டேங்குது. ஏன்டா அவாலால் மட்டும் கொண்டு போய் கோர்த்து விட்டீங்க அப்படிங்கும்போது, இல்லைங்க சிபிசிஐடியை வந்து சேர்த்துட்டாங்க, சரி இருங்க உங்களெலாம் ஜெயிலியாக போட போகிறாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு அவரை ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் இன்னொரு அப்பாவி பிஜேபியில் இவங்க 4 கோடி கடத்தினதுக்கு அந்த ஆளையும் பிடிச்சி போடுறேன். அந்த ஆள் யாரும் கோவர்தன், அவர் டிரைவர் தான் தங்க கட்டியை கொடுத்து அவாலாகாரன்ட்டு மோசடி பண்ணியிருக்காங்க பாருங்க. என்ன ஆட்சிக்கு வரல, ஒரு சீட்டு கூட ஜெயிக்க வக்கு கிடையாது இவங்களுக்கு. ஏன்னா கட்சி வளரல, எவனையும் ஆட்டையை போட்டு ஜெயிச்சிட்டு இருக்க போது தங்க கட்டி கிடத்துறாங்க, அவாலா பண்ணுறாங்க போது ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகுது? பில்லா மாதிரிலங்க ஆகிடுவாங்க, பில்லா படம் மாதிரிலாம் ஆயிடும். நீங்கள் வந்து இப்போ இவரை போய் இப்போ பாஜக தலைவரை போய் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 50 கிலோ தங்க கட்டியோட தான் போய் பார்க்கணும். உடனே அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், மழை பெஞ்சா இல்லை வெயில் அடிக்குது, சரி சூட்கேஸை கொடுங்க அப்படின்ற மாதிரி இல்லை ஆயிடும் பாஜக ஆஃபீஸு. இதை ஒரிஜினலாக பண்ணிடுவாங்க. ஆமாம், அவங்க வர குஜராத்லேருந்து வருவான், ஒரு 10 கோடி வண்டியில் வெளியே நிற்கிதுன்னுவான், வெயில் அடிக்குதா இல்லை மழை பெய்யுது, சரி அந்த வண்டியை கண்டெய்னர் மாற்றி இந்த கண்டெய்னரை கொண்டு போங்க. முந்திராலேருந்தே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டேரெக்டாக முந்திரா போர்ட்லேருந்து நேராக இறக்கி இந்த போர்ட்டுக்கு கொண்டு வந்துருக்குன்றாங்க. சென்னை போர்ட்டு கொண்டு வந்து அப்படியே சென்னையில் இறக்கி நார்த் மெட்ராஸில் சேட்டுக்கு பிரித்து கொடுத்துருவாங்கல்ல அவாலா பணத்தெலாம். ஆட்சிக்கு வரல, அதிகாரத்துக்கு வரல, எதுக்குமே வரும்போதே தங்க கட்டி கடத்துறாங்கும்போது தங்க கட்டி கடத்தி காசாக மாற்றி அதை ட்ரெயினில் ஏற்றி கொண்டு போயிருக்காங்க பாருங்கள். அது ஒரு டிரைவரை நம்பினா அப்போ எவ்வளோ பெரிய இது. இப்போ தாவூத் இப்ராஹிம் கூட இப்படி பண்ணியிருக்க மாட்டான் போலே. அவங்க எலெக்ஷனுக்கு பிரித்து கொடுக்குறதுக்கு இவ்வளோ தங்க கட்டி மாற்றிருக்காங்கன்ற போது இவங்க எவ்வளோ பெரிய ஆகப்புரண்டு பார்க்கணும். சங்கிகளில் வந்து அந்த அளவுக்கு பண்ண மாட்டான், துணிஞ்சு. நம்ம ஆட்கள் உள்ளே இறங்குனதுக்கப்புறம் தான் இப்போ அண்ணாமலை அதுக்கு பிறகு எல்லாம் இறங்குனதுக்கப்புறம் தான் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. தமிழிசைக்கு பிறகு நல்ல வேளை தமிழிசையை மாட்டி விடல தங்க கட்டி வழக்கில். அவங்கள அந்த படம் போட்டதோட சரி, ஆன்லைனில் ஃபோட்டோ போட்டு மிரட்டி விட்டதோட சரி, அந்த மாதிரி வீடியோ போட்டுருக்காங்க. இப்போது இது தங்க கட்டி வழக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. இது ரொம்ப சீரியஸாக கோர்ட் வரைக்கும் போச்சுன்னா பதவி இழக்க வேண்டியது வந்துடும். பதவி விலக்கம் தான் அடுத்த தலைவர் யார்? இந்த தலைவரை கண்டுபிடிக்கிற 6 மாதம் ஆச்சு. அவங்க பல வதந்திகளுக்கு அப்புறம் தான் நயினாரை போட்டாங்க. இனி அடுத்து இவரை தூக்கிட்டாங்கன்னா யாரை போடுவாங்க தலைவரான்னு தெரியலையே. அடுத்து நாராயணன் மட்டும்தான் இருக்கார், நம்ம நண்பர். டிவிலலாம் டிபேட்டுக்கு வருவார். இப்போ வர்றதில்லை. இப்போ வர்றதில்லைன்னு அவரால் இல்லை. அண்ணாமலை வந்த பிறகு ஓரங்கட்டப்பட்ட அந்த அவர் ஒருத்தர். இப்போ அவர் தலைவராக வருவாரா இல்லை வடக்கு விநாயகத்தை தூக்கி தலைவராக போட்டுருவாங்களா? அவரும் தான் இந்த கேஸில் இருக்காருன்னா அவரும் ஹவாலா இருக்குது. இப்போ யாரை தான் ஹெச்ராஜாவுக்கு மீண்டும் தரமாட்டேன். அவர் அரசியல் விட்டு விலகிறேன்னு அவரே எழுதி கொடுத்துட்டாரு. அந்த வீடியோ எல்லாத்தையும் இருக்குது. இதை தூக்கி போட்டு டெல்லிக்கு அனுப்பிடுவாங்க. இவரே கட்சியை விட்டு போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் தலைவராக போட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி போட மாட்டாங்க. இந்த லாட்ரி அடிக்க இல்லை, விஜயதாரணியை வந்து அண்ணாமலையோட பல எதிரிகளில் விஜயதாரணி உண்டு. நான் தலைவராக இருக்கும்போது என்னையை மதிக்காமல் ஏன்ட்ட வந்து கட்சியில் சேராமல் அவ்வளோ பெரிய ஆளா நீங்கள் டெல்லியில் உச்சநீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கலாங்க. கட்சின்னு வந்துட்டா, பதவின்னு வந்துட்டா நான் தாங்க தலைவர் அப்படின்றதுல தான் அங்கே போய் முருகன் ஏமாந்து போனால் மத்திய அமைச்சர்கிட்ட சேரனா அமித்ஷா நினச்சி போனால் முருகன். ஐயோ, முருகன்கிட்ட சேரன்னா கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேயே சேர்ந்துருப்பனே ஒரு மாலையை போட்டு. இது எதுக்கு டெல்லி வரைக்கும் வரணுன்ற மாதிரி வந்து அந்த மாதிரி நேரம் சரியில்லைங்க. 7.5 சனி இப்போ ஆரம்பிச்சிருக்கு நினைக்கிறேன். அவங்க மேலே ஒரு 1.5 வருஷம் ஆச்சு நினைக்கிறேன். 1.5 வருஷம் ஆச்சு. முதல் 2.5 முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது நடக்குதான்னு பார்ப்பேன். அவங்க மேடையிலே பதவி கொடுக்கலன்னு எதுவும் யோசிக்காம கேட்டாங்க. அப்படின்னு தரல. அந்த ராஜினாமா பண்ண எம்எல்ஏக்கும் கொடுக்கல, எம்பி சீட்டும் கொடுக்கல, எல்லாமே போச்சு. இந்த மாதிரி நம்பி வந்தப்புறம் குலநாசம். டிவி டிபேட்டுக்கும் கூப்பிடல. கட்சியை விட்டு விலகினப்ப எல்லாமே ஒரு இருக்கிற சேனல் அது வந்து அணைய போற விளக்கு பிரகாசம் அறியும்னு சொல்லி கடைசி நேரத்தில் ஒரு பேட்டி விலகினதுனால போய் எல்லாம் எடுத்தாங்க. இந்த 1.5 வருஷமா அவங்க டிபேட்டுக்கும் தெரியல. இந்த சிக்கலை ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு வேளை குஷ்புவா இல்லை நமிதாவா இவங்களுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. நமிதா மேலே இப்போ கேஸ் ஒன்று வந்திருக்கு. நமிதா மேலே ஏதோ கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க. இப்போ
அதனால் நமிதா வர முடியாது. அவர் நமிதா வீட்டுக்காரரையே கட்சியில் ஏமாத்திட்டாங்கன்னு ஒரு கேஸ் தனியாக கேஸ் இருக்குது, அது இருக்குது. இப்போ குஷ்புக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குஷ்பு ஒழிச்சு கட்டிவிட்டாப்புல யார், அண்ணாமலை. ஆனால் குஷ்பு வந்து ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி. ஃபீனிக்ஸ்னு ஒரு பறவை இருக்கோ இல்லையோ, குஷ்பு அந்த பறவையாக வச்சுக்கலாம். எந்த சாம்பலில் இருந்தாலும் அடித்து பிடிச்சி எந்திரிச்சு வந்து ஏதாவது ஒரு கட்சியில் ஏதாவது பண்ணிடுவாப்புல. ஸோ அது எப்படி நடக்குதுன்னு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்போ இதில் என்ன ஒரு கேள்வினா சார், ஒரு தொகுதியில் ஒரு எம்எல்ஏக்கு எம்பிக்கு நின்றவருக்கு போனதே 4 கோடியில் ஹவாலா கைமாறி இருக்குன்னா, அவங்க கிட்டத்தட்ட 22-23 தொகுதியில் தாமரையில் நின்னாங்க. தங்க கண்டெய்னரை கடத்திருப்பாங்க. பிடிச்சது போலீஸ் வந்து அவேர்னஸோட அன்றைக்கி ரயில்வே போலீஸ் போட்டு விட்டதுனால பிடிச்சிட்டாங்க. போட்டு விட்டது அன்னைக்கு கட்சி தலைவராக இருந்த அண்ணாமலை நயினாரா குறி வச்சு போட்டா இருக்கிறது அப்படின்றது தான் பரவலாக பேசப்பட்டா கூட அவர் இது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை. ஆனால் அது அந்த ஒரு வெறுப்பில் தான் செருப்பை கொண்டு கொடுத்தது. உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள நீ எல்லாம் என் செருப்புக்கு சமம் பார்த்துக்க, நீலாம் தலைவரா, இந்த ஐட்டம் பாரு, நான் நீ எனக்கே விடி வைக்கிறியா, என்னையவே போலீஸில் சிக்க வைக்கிறியா, நீ போலீஸ்னா தமிழ்நாட்டு போலீஸ்ட்டு என்னை சிக்க வச்சிருவேன் பார்த்துக்கலான்றது தான். அண்ணாமலை என்ன பண்ணுறாப்புல, ஏய் நான் எஸ்பியா, நீ வந்து பார் வச்சிருக்க ஆள், இப்படி தான் மனசுக்குள்ளே பேசிக்குவாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. என்ன இருந்தாலும் அவர் போலீஸ் அதிகாரி. யார், அண்ணாமலை. இவர் வந்து குடியாரன் பார் வச்சிருக்க ஒரு ஆள். அப்போ இந்த இதுதான் போலீஸுக்கும் பார் வச்சிருக்கவங்க மாதம் மாதம் இன்னைக்கு நான் மட்டும் இங்கே எஸ்பியாக இருந்தேன் தான் மாதம் மாதம் நீ எனக்கு மாமூல் கொடுத்துருந்துருக்கணும், நீ வந்து என்னையை சிக்க வைக்கிறேன்றதான் அவர்கள் 2 பேருக்குள்ள ஒரு இது. அவர் வந்து செருப்பை கொடுத்தது தான், நீ என் செருப்பியா அப்படின்னு. இந்த செருப்பை போட்டு நான் எந்தெந்த ஊருக்கெல்லாம் நடந்து உன்னை ஒழிச்சு கட்டுறேன் பாரு, ஒரு ஃபோன் பண்ணேன்னா போதும் பார்க்குறியா அப்படின்னு தான். ஏற்கனவே ஒரு ஃபோன் பண்ணக்கே அவாலா வரைக்கும் உன்னை கொண்டாந்து விட்டேன், தக்க கடத்தல் வரைக்கும். இன்னொரு ஃபோன் பண்ணேன்னா டோட்டலாக தமிழ்நாடு எக்மோரில் பணத்தோடு ஏறி இருக்காங்க. தாம்பரம் போலீஸ்க்கு இந்த வண்டி, இத்தனை பெட்டி, இந்த சீட் நம்பரு, 4 பேர் யார் சட்டம் இல்லை. அதாவது நீ எக்மோர் போலீஸுக்கு சொல்லியிருக்கலாம். எக்மோர் தான் ஹெட் குவார்டர் சென்ட்ரலில் தான் இருக்குது. அங்கே ஏறி இருப்பாரு, ஏற்றி விட்டுட்டு இறங்கிட்டாங்களே. இப்போ நீங்கள் எக்மோரில் பாதியில் இங்கிட்டு ஏறி அங்கிட்டு இறங்கி ஓடி போயிட்டான்னு வச்சுக்கோங்க, பிடிக்க முடியாது. வண்டி கிளம்ப வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு வண்டி கிளம்பிடுச்சு, தண்ணியெல்லாம் பார்த்து படுத்துருங்க விழிச்சிருங்க என்னன்னா, இல்லை தாம்பரம் தாண்டட்டும் தூங்குறேன், செங்கல்பட்டு தாண்டோன்னே படுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி டிஃபன்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏடிபியில் இட்லி வடையெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து சொல்லியிருக்கான். யாரும் அந்த டிரைவருக்கு. அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான், கையோட போலீஸ் பிடிச்சிருக்கு. எந்திரி, இவர் அண்டர் அரெஸ்ட், சினிமாவில் இவர் அண்டர் அரெஸ்ட்ன உடனே டப்புன்னு கையை தூக்கு, ஹேண்ட்ஸ்அப் அப்படின்னா, இவர் அண்டர் அரெஸ்ட்ன்ற மாதிரி டக்குன்னு போலீஸ் பிடிச்சானே பெட்டியை தோறாட்டிருக்காங்க. சார் இங்கே வேணாம் சார்னு. சரி அப்போ இறங்குனோன்னு தாம்பரம் பொட்டியோட கொண்டு போய் இப்போ இது அங்கே பிடிச்சிருந்தாங்கன்னா இப்போ கால் டாக்ஸி வச்சுருக்க காசுனாலும் மிச்சமாக இருக்கும். சரி இது இதில் எக்மோர்லேயே பெட்டியோட இறக்கியிருந்தாங்கன்னா அங்கேயே வச்சு விசாரித்தா அப்படியே ஜெயிலுக்கு கூப்பிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவன் உளறி எல்லாத்தையும் சொல்லிவிட்டான். யார் கொடுத்து அனுப்புனா, எந்த காரில் வந்தோம், ஏன்னா அவர் என்ன முறை தானே ஹவாலானே தெரியாமல் கொடுத்து விட்டு எல்லாம் அனுப்பி விட்டாங்க. பெட்டியை கொண்டு அங்கே கொடுத்துருப்பாங்க. அங்கே வெயில் அடிக்குதான்னு ஒருத்தர் கேட்பார் திருநெல்வேலியில் இறங்கினோடனே, இல்லைனா மழை வருதுன்னு சொல்லு, இல்லைனா காற்றடிக்குதுன்னு சொல்லு, டப்புன்னு இந்தாங்க தம்பி வாங்க நம்ம வண்டியில் ஏறுங்கன்னு வாங்க. இதுதான் கோட் வேர்டு. சீட் எழுதி கொடுப்பாங்க 0471. இந்த நம்பர் சீட்டு, இந்த சிகரெட் அடையோட இன்னொரு பக்கம் அவர்கிட்ட இருக்கும். அதை காமிச்சாருன்னா இந்த பெட்டி அவர்கிட்ட கொடுத்துரு. மழை பெய்யுதான்னு கேட்பார், இல்லைண்ணா பயங்கரமாக வெயில் அடிக்குதுன்னு சொல்லு, இதுதான் கோட் வேர்டு சொன்னேன்னா திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு கார் நிற்கும். அதில் ஏறி நேராக போனால் அந்த கார் ஒரு பாருக்கு போகும். அந்த பாருக்கு நீ சூட்கேஸோட உள்ளே போன அப்படின்னா லைட்டில் பாட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. காலையில் 6 மணிக்கு ஆனால் அப்படின்னா ட்ரெயின் 6 மணிக்கு 5:45 போய்ட்டு நீ போப்பா. அங்கே போனீங்கன்னா மியூசிக் வச்சு எல்லாம் ஆடிட்டு இருப்பாங்க, 4 பேர் குடிச்சிக்கிட்டு இருப்பான். அவன்கிட்ட கொண்டு போய் இந்த சூட்கேஸை கொடுத்தேன்னா, பாரில் கொண்டு போய் வச்சேன்னா உனக்கு ஒரு லார்ஜ் கொடுப்பாங்க. இதுதான் சிம்பிள். அதை கொடுத்துட்டு நீ குடிச்சிட்டு அதே காரில் ஏறி திருப்பி திருநெல்வேலிக்கு வந்தேன்னா உனக்கு ரூம் கொடுப்பாங்க. தங்கிட்டு நைட்டு அதே வண்டியில் ஏறி காலையில் இங்கே வந்து இதுதான் சொல்லியிருப்பாங்க. கடைசியில் பார்த்தா தாம்பரத்திலே போலீஸ் பிடிச்சிச்சு. பிடிச்ச உடனே என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரில. பிடிச்சிருக்கு, கோட் வேர்டு கேட்டிருக்கேன் அவ்வளோ போலீஸ்கிட்ட. என்ன மழை பெய்யுதான்னையோ, ஏசிக்கா வண்டியில் உட்காந்து மழை பெய்யுதானே, வாயா முதல்ல பெட்டி தூக்கியா அப்படின்னு. இல்லை கோட் வேர்டை சொல்லுங்க. நாங்கள் போலீஸ் நான் மஃப்டியில் வந்திருக்கேன், கோட் வேர்டெலாம் கேட்குறேன். திருநெல்வேலியில் தான் நான் கோட் வேர்டு கேட்டு, இல்லை மழை பெய்யுதுன்னு நீ சொன்னால் தான் நான் கொடுப்பேன் பெட்டின்னு. 4 அப்போ விட்டு கொண்டு போய் விசாரணை பண்ணி கடைசியில் பார்த்தா இப்போ பேமெண்ட்டு பணம் 4 கோடி. அவ்வளோ பெரிய பெட்டி. அதுவும் இங்கே வாங்கியிருக்காங்க. இங்கே இப்போ பர்மா பஜாரில் 2 பெட்டி வாங்கி பெட்டியோட இறக்கி பெட்டியோட அப்போவும் அவன் அப்பாவியாக தான் இருந்திருக்கான். டிரைவர் ஃபோன் பண்ணியிருக்கான். யாருக்கு ஃபோன் பண்ணுறான், யார் உனக்கு கொடுத்தாட்டானா, இவர் படுத்துருந்துருக்காப்புல துண்டு விரிச்சு. யார் கேசவ விநாயகத்துக்கு ஃபோன் போட்டான். அண்ணா
மழை பெய்யுதான்னு கேட்டால் ஆஃபீஸ்க்கு வாடா பெட்டியை கொடுறான்றாங்கன்னா கோடு வேட சொல்ல மாட்டாங்க. நான் யாரா அண்ணா தாம்பரம் இல்லைடா திருநெல்வேலி அண்ணா தாம்பரத்துலேயே வந்து பிடிச்சிட்டாங்கண்ணா வந்து கேட்குறாங்கண்ணா பெட்டியை அப்படின்ட்டே கொடுத்துறாங்கண்ணா டக்குன்னு போலீஸ் போனவங்க நாங்கள் போலீஸ் பேசுகிறோம் என்னையா கோடு வேட சொல்கிறேன் அப்படின்னு ஐயா போலீஸா ஐயோன்னு அந்த ஆள் ஃபோன் கேட்டு அப்படியே பிடிச்சிட்டாங்க 4 பேரை வளைச்சி பிடிச்சி இவர் வந்து முக்கிய பொறுப்பு முன்னாள் அமைச்சர்னால யாரும் அவரை பிடிக்கல யாரை இனிமே பிடிப்பாங்க. பாப்போம் சார் இது எப்படி போகுதுன்னு உங்கள் நேரத்துக்கு பெறுதலுக்கு மிக்க நன்றி சார்.